அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஜீவானந்தம். கடந்த 4-5 நாட்களாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் ஏற்பட்ட விஷச்சாராயம் பற்றிய செய்திகள் ரொம்ப விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு. அதற்கு தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் கன்வென்ஷன் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்பட்டது உயிர் பலி, சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கும் 57 என்று அறிய வருகிற நிலைமையில் என்ன நடந்தது இதில் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் மேலோட்டமாக போய் பார்க்கலாம். மேலோட்டமாக இல்லை, உள்ளத்துக்குள்ளே அப்படியே ரணவேதனையோட கருத்துக்களை பகிர்வு பண்ணலாம். ஏன்னா இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு எல்லோரும் முன் வரணும். குடிமக்களாகிய நாம முன் வரணும், அரசு அதிகாரிகளும் முன் வரணும், ஆட்சியாளர்கள் முன் வரணும், அது போக அரசியல்வாதிகள் நாட்டை திருத்தணும், நீங்கள் முதல்ல திருந்தணும். அப்படிங்கிறதுல தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் கன்வென்ஷன் கடுகளவும் கருத்து பேசாமல் தான் இருக்கிறோம். இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக விற்கிறது, திருட்டுத்தனமாக காய்ச்சிறது, அதுதான் கள்ளச்சாராயமா? அரசு விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் விற்கிறதெல்லாம் நல்ல சாராயமா? இதெல்லாம் ஒரு புறந்தள்ளிட்டாலும் அந்த கள்ளச்சாராயத்துக்குள்ளே நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சிற நபர், அவர்கிட்ட கையூட்டு பெற்று அவரை கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு ஊக்கப்படுத்துகிற நபர். இந்த கள்ளச்சாராய விஷயம் இன்றைக்கி நேற்று கிடையாது. திருக்குறளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லுண்ணாமை அதிகாரம் ஒன்று இருக்குது திருக்குறளில். அப்போது அது நமக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமாக தான் கல்லுண்ணாமை அதிகாரம் இருந்து வருது. அதுக்காக நம்ம அரசுகிட்ட இதை முற்றிலும் தடுத்து நிறுத்தணும், அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. குறைக்கலாம், அரசு முயற்சி செய்தால் எல்லாமே பண்ணலாம். அது அரசின் மேலே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் தான் அதை திருத்த முடியுமே ஒழிய, ஆதாரமாக நமக்கு கல்லுண்ணாமை அதிகாரத்தில் 10 திருக்குறள் தந்திருக்கிறாரு திருவள்ளுவர். அது 2000 வருஷத்துக்கு அப்பாற்பட்ட வரலாறுகளை நமக்கு கொடுக்குது. ஏன்னா அந்த 2000 வருஷத்துலேருந்தே நம்ம கல் குடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இப்போ கள்ளச்சாராயத்துக்கு வருவோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாவு பற்றி அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? கொஞ்சம் வேடிக்கையான பதில் அது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அளிக்கக்கூடிய பதில் கிடையாது. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது எல்லா மக்களுக்கும். இதற்காகவா நீங்கள் IAS படிச்சுட்டு வந்தீங்க? இவ்வளவு தான் உங்களுடைய நிர்வாக திறமையா? இவ்வளவு தான் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தைரியமா? அப்படி பல கேள்விகள் அவர் முன்னாடி கேட்கணும்னு தோணுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கன்றுக்குட்டி என்று சொல்லக்கூடிய கோவிந்தன் அவர் கைதான பிறகு அவருடைய வாக்குமூலம் ரொம்ப அதிர்ச்சி கொடுக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 25 வருஷ காலமாக நான் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறார். இதற்குண்டான அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதாக செய்திகள் அறிய கிடைக்கிறது. என்கிட்ட அந்த தரவுகள் இல்லை. இது எல்லாமே நியூஸின் அடிப்படையில் தரக்கூடிய ஒரு செய்தி. அதோடு மட்டுமில்லை, அவர் மேலே 70 வழக்குகள் இருக்குது, குற்ற வழக்குகள். இந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தன் மேலே 70 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது அவருடைய வாக்கு மூலமாக நமக்கு கிடைக்கிற தகவல்கள் தெரிய வருது. அப்போது 25 வருஷமாக
ஒரு மனுஷன் சாராயம் நடத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை பண்ணிக்கிட்டு வர்றான்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? சாதாரணமாக அரசால் தடை செய்யப்பட்ட அந்த புகையிலை பாக்கெட் அதை ஒரு கடையில் விற்றாலும் கூட அந்த கடையை வருவாய்த்துறை, காவல்துறை, எல்லா துறைகளும் அந்த கடையை சீல் பண்ணிட்டு போயிடுறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் 25 வருட காலமாக ஒரு மனுஷன் கள்ளச்சாராயமே பிஸ்னஸ் பண்ணிட்டு காய்ச்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு திறந்த வெளியில் வாக்குமூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக காவல்துறையினுடைய உடந்தை இல்லாமல் நடக்க முடியாது. இந்த 25 வருஷ காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் 2 அரசுகளுமே இதில் சேர்ந்திருக்கிறாங்க. அதிமுக, திமுக, எந்த பாகுபாடும் கிடையாது. அந்த கோவிந்தங்கிட்ட நீங்கள் மாமூல் வாங்கியிருப்பீங்க, கையூட்டு வாங்கியிருப்பீங்க, அவனுக்கு உண்டான ஆதரவுகள் உங்கள் 2 பேருமே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த 2 பேருடைய ஆதரவில் தான் அவர் 25 வருஷம் அந்த கள்ளச்சாராயத்தில் கொடிகட்டி பறந்து கோலோச்சி இருக்கிறார். இது அவருடைய வாக்கு மூலம் தெளிவாக நமக்கு சொல்லுது. நீங்கள் எதுவுமே செய்யலை, கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது அவருடைய வாக்கு மூலம் சாட்சி. அப்போது இந்த அரசின் மேலே ஏற்படக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை, நான் மக்களுக்காக பாடுபட போகிறேன், சமுதாயத்திற்காக பாடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த நோக்கத்தோடு நீங்கள் அரசை நடத்துகிறீங்க? உங்களுடைய ஆட்சி திறமை இவ்வளவுதானா? அது ஒரு கேள்வி. இரண்டாவது, 70 வழக்குகள் அவர் மேலே கன்றுக்குட்டி கோவிந்தராஜன் அதுக்கு பின்னாடி இருக்க எரும மாட்டை நம்ம பார்க்கணும். இந்த கன்றுக்குட்டி கோவிந்தராஜனுக்கு பின்னாடி எத்தனை எரும மாடுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 70 வழக்குகள் ஒரு மனுஷன் மேலே இருக்குன்னா அவனை ஏன் இந்த சமுதாயம் வச்சு பார்க்குது? நம்முடைய நீதித்துறையை பார்த்து நம்ம சந்தேகப்பட வேண்டியது. நீதித்துறையை பார்த்து சந்தேகமா? அப்படிலாம் நம்ம யோசிக்கலாமா? அப்படின்னா யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள யார் அந்த கேள்வி நிவர்த்தி பண்ணுறது? ஒரு மனுஷன் மேலே 70 வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. அது நமக்கு தரவுகள் இல்லை, இருந்தால் நம்ம ஆதாரமாக முன் வச்சிடலாம். சரி, இப்போது இது இப்படி போயிட்டுருக்குது. இறந்த உயிர்கள் 57 குடும்பம் இன்னைக்கு நிர்கதியில் நிற்கிது. அந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு குடும்பத்தில் பார்த்தா தாயும் மரணம் அடைஞ்சிட்டாங்க, தகப்பனும் மரணம் அடைஞ்சிட்டாங்க, 3 பிள்ளைங்கள். அந்த 3 பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த அரசினுடைய திட்டமிடல் என்ன? எதிர்காலத்துக்கான திட்டம் என்ன வச்சிட்டு இருக்குது இந்த அரசு? இந்த கன்றுக்குட்டி கோவிந்தனுடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகள் அவங்க சமுதாய சீர்திருத்தவாதிகளாக வர்றாங்களா, இல்லையா சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷச்செடிகளாக தான் வர்றாங்களா? இந்த விஷச்செடியை ஏன் நீங்கள் வளர விடுறீங்க? சரி, இது ஒன்று. மரணப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும், கருணை அடிப்படையில் கொடுக்கணும். இன்னைக்கு கள்ளக்குறிச்சி அந்த ஊருடைய பெயரை கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், கள்ளச்சாராயம் குடித்ததுனால அந்த ஊருக்கு இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கருணையும் அந்த ஊர் மேலே திரும்புது. அப்போ இந்த கள்ளச்சாராயத்துக்கு முடிவு கிடையாதா? எந்த ஊடகத்துறை எடுத்தாலும் சரி, செய்தித்தாள்களை எடுத்தாலும் சரி,
ஒலி ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, இது யூடியூப் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாக்குவாதம் அங்கே போய்கிட்டு இருக்கு எல்லா யூடியூப்லையும். இதில் அரசியல் சித்து விளையாட்டு வேற. என்ன சித்து விளையாட்டு? இப்போது கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ ஒரு கட்சியை சேர்ந்தவர், எதிர்கட்சியை சேர்ந்தவர். அரசு, ஆளும் அரசு திமுகவை சேர்ந்தது. அந்த ஆளும் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியது அதிமுக. அந்த தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ ஒரு அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைவராக இருந்து மாநில முதலமைச்சராக பார்த்து பதவியை ராஜினாமா பண்ணு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இது அரசியல் சித்து விளையாட்டு, மக்களை பைத்தியமாக்குறது, மக்களை சிந்திக்க விடக்கூடாது. ஏன்னா அதிமுக அரசு தொண்டர்கள் அவங்க நினச்சி நான் என்னுடைய கட்சி தலைவர் மாநில முதலமைச்சரை பார்த்து ராஜினாமா பண்ணுறதுக்கு கோரிக்கை வச்சிட்டாரு அப்படின்னு மக்கள் நினைக்கட்டும். இந்த எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் ஒரு 12 உயிர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்தாங்க. இந்த ஆள் முதலமைச்சராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, டிவி நிகழ்ச்சியை பார்த்து தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் முதலமைச்சரை பார்த்து பதவியை ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன தார்மீகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும், நான் கேட்கக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து, அந்த தொகுதி எம்எல்ஏ உங்கள் கட்சியை சேர்ந்த மிஸ்டர் எம் செந்தில்குமார் அவர் பேர். அந்த செந்தில்குமாருக்கு தெரியாமல் அவர் தொகுதிக்குள்ளே இப்படி ஒரு விஷச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே நீங்கள் ஒரு சட்டசபை உறுப்பினராக வச்சுருக்கிறீங்களா? இது எப்படி, எந்த விதத்தில் மக்கள் ஜீரணிப்பாங்க? வாங்கிட்டு தானே அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தனை அனுமதிச்சிருக்கிறீங்க. அது ஒரு புறம் வச்சிருவோம். இப்போ இந்த ராஜினாமாவுக்கு வருவோம். உங்கள் தொகுதிக்குள்ள, உங்களுடைய கட்சி எம்எல்ஏனுடைய தொகுதிக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா தார்மீக அடிப்படையில் உங்களுடைய எம்எல்ஏ மிஸ்டர் எம் செந்தில்குமாரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் முதலமைச்சரை பார்த்து, ஐயா என்னுடைய எம்எல்ஏவை நான் ராஜினாமா பண்ண வச்சுட்டேன், உங்கள் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் அரசியல்வாதி. சரியா? உண்மையான அரசியல்வாதி. அது இல்லாமல் முதலமைச்சரை பார்த்து கேட்குற கேள்வி முற்றிலும் தவறு. உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. இதை நாங்கள் மறுக்கிறோம், பொதுமக்களாக நாங்கள் மறுக்கிறோம். காதில் இன்னமும் பூ சுத்தக்கூடாது. சரியா? ஓகே. ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்கு, கருணை அடிப்படையில் அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது ஐயா ஸ்டாலின். இப்போ உங்களை பார்த்து நாங்கள் கேட்கணும், மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, உங்களை பார்த்து நாங்கள் கேட்கணும், கொடுக்க வேண்டியது தான். கருணை அடிப்படையில் கொடுக்கணும். அந்த குடும்பத்தை எப்படி நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றது? ஏன்னா கள்ளச்சாராயம் உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. ஆளும் கட்சி யாராக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் பொறுப்பு. ஆளும் கட்சி தான் பொறுப்பு. தேசத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு அரசு போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த அரசு இருந்து பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருது. அப்போ நீங்கள் அந்த உயிர் பலி 1 2 அது தெரியாது.
ஒரு வருஷம் ஆயிடுச்சு நமக்கு. மரக்கான பகுதியில் இதே விஷச்சாராயம் குடித்து இறந்த மனிதர்கள் பலர் உண்டு. அப்போது இந்த சூழ்நிலைமையில் கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி 57ன்னு ஒரு ஃபிகர் வருது, இறந்தவர்களுடைய குடும்பம். அந்த 57 பேரில் அந்த 57 குடும்பம் எத்தனை குழந்தைகளோ தெரியாது. ஐயா 10 லட்ச ரூபாயை நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த குடும்பத்துக்கு. ஒரு முன்னாள் படை வீரர்களை நாங்கள் சந்தோஷப்படுறோம். இதே முன்னாள் படை வீரர்கள் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இல்லை, பல கேள்வி. உங்களுடைய தனிப்பட்ட முதலமைச்சரின் தனிப்பிரிவு செல் அப்படின்னு ஒரு செல் இருக்குங்க ஐயா. பல இல்லாத எளிய ஏழை குழந்தைகள் படிப்புக்கே வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல புகார்கள் உங்களுடைய தனிப்பட்ட செல்லில் வந்து கிடக்குங்க ஐயா. அவங்களுக்கான திட்டம் என்ன வச்சிட்ருக்குறீங்க? எத்தனை லட்சத்தை நீங்கள் அந்த குழந்தைகளை கொடுக்க போகிறீங்க? அந்த குழந்தைகளை குறைந்தபட்சம் தத்தெடுத்து கல்வி செலவுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லையா? நம்முடைய அரசு வழிவகை செய்யலாம் இல்லையா ஐயா? ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க? விஷச்சாராயம் குடிச்சு இறந்துட்டு அவங்களுக்கு 10 லட்சம். இந்த இருக்கு நம்முடைய சாத்தூர், விருதுநகர், தென்காசி இது போன்ற இடங்களில் பல பட்டாசு தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சு அன்றாடம் காட்சிகள் என்ற நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகள் வெடி விபத்தில் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயை கொடுத்து மூடிடுறீங்களே. இது மக்களுடைய வரிப்பணம். 10 லட்சம் ரூபாய் வரிப்பணம். நீங்கள் இழப்பீடு எப்படி கொடுத்துருக்கணும்? எங்கள் சிந்தனையில் இதுதான் நடக்குது. எப்படி கொடுத்துருக்கணும்னா, அதை 25 வருஷமாக காய்ச்சறதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் அனுமதி கொடுத்துருக்குல்ல, கண்டும் காணாமல் இருந்தது. அப்போது அந்த காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அத்தனை காவலர்களும் அதற்கு உடந்தையாத்தானே இருந்திருப்பாங்க. கீழே கான்ஸ்டபிளில் இருந்து அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பார்த்துருப்பாங்க ஐயா. அவங்களுடைய சம்பளத்தில் இருந்து நீங்கள் அதை ஈடு பண்ணியிருக்கணும் தானே. அந்த தொகுதி எம்எல்ஏ வாங்கிட்டு தானே அனுமதிச்சிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அதை வாங்கி கொடுத்துருக்கணும். எத்தனை கடைநிலை ஊழியர் விஷவாயு தாக்கி செத்து போகிறாங்க. நம்முடைய வாறுகால் சுத்தம் பண்ணும்போது அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்திருக்கிறோம்? இந்த கள்ளச்சாராயம் எங்களுக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப வேதனையாக இருக்கு. இன்னைக்கு வாக்கு பெட்டியில் எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரத்தில் போய் வாக்கு செலுத்துகிற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துட்டு, அந்த வாக்கு இயந்திரத்தை மேனிப்புலேட் செய்யலாம்ங்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கு. ஆனால் ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு முடியல. நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாத்துட்டு வர்றது படை வீரர்களுடைய சமுதாயம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடமை இருக்கு. படை வீரர்கள் எல்லையை காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உள்நாட்டை காக்க வேண்டியது உங்களுடைய கடமைங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களே. ஸ்டேட்மெண்ட் எளிய முறையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யாரு? கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன். இவனுக்கு பின்னாடி எத்தனை எரும மாடுகள்ங்கிறது தான் தெரியலை. 25 வருஷமாக நான் தொழில் இருக்கிறேன் அப்படின்னா 25 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியே இல்லாமல் இருந்துச்சா? என்ன இங்கே இராணுவ ஆட்சியாக நடந்தது? கவர்னர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரா? இதெல்லாம் கேட்க சொல்லுதில்ல. அதனால்
தயவு செய்து தெரியும், இப்படி வெளிப்படை தோற்றத்தோட கேள்வி கேட்கிறாருங்களே, அவங்கள ஏதாவது கஞ்சா வழக்கில் உள்ள பிடிச்சி போடுறதுக்கு வழி இல்லையா? ஏதாவது குற்றவியல் துறையில் மடக்கி உள்ளே போட்டு வாய மூடுறதுக்கு வழி இல்லையா? அப்படிங்கிற சிந்தனை தான் நமக்கு தோணும். ஏன்னா வருமானம் நமக்குத்தானே வேணும், அதற்குண்டான வழி இந்த சமுதாயம் என்னைக்கு திருத்துறது? எத்தனை வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை பற்றி எத்தனை அதிகாரங்கள் கொடுத்தாலும் சரி, எத்தனை பெரியார்கள் வந்து இங்கே நாட்டை திருத்தணும்னு சொன்னாலும் சரி, அந்த பெரியார் வழியிலேயே இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் நிறைய இருக்கு. எந்த பத்திரிகை எடுத்தாலும் சரி, விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், பேசணும், நிறைய பேசணும். மனசு துடிக்குதுங்க. இறந்தது யாரும் கிடையாது, நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்முடைய இரத்த உறவுகள். தமிழ் இனம் செத்தவன் யாரும் கிடையாது, தமிழன். 8 கோடியில் என்ற மாதிரி 50, 100ன்னு கொத்து கொத்தா நம்ம தூக்கி கொடுத்துட்டா நம்முடைய இனம் போற இடம் தெரியாம போயிடுவோம். நன்றி.